ஹாய் கைஸ், நம்ம இப்போ அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். ஸோ அல்ஜிப்ரா நம்ம சின்ன வயசில் 6வதுலேருந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். 6வதுலேருந்து பார்த்து நம்ம வந்துக்கிட்டே இருந்திருப்போம். ஸோ அல்ஜிப்ரா நீங்கள் பேசிக்ஸாக பார்க்கும்போது நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது அல்ஜிப்ரா நம்ம அப்படி என்ன தான் பண்ணோம் அப்படின்னா, அல்ஜிப்ரா நம்ம சிம்பிளிஃபை தான் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே ஒரு ஃபார்முலா போட்டு நம்ம எப்பயுமே சிம்பிளிஃபை பண்ண தான் பார்த்துருக்கோம். ஸோ அல்ஜிப்ரானுடைய கான்செப்ட் ஒரு விஷயத்தை வந்து எப்படி வந்து நீங்கள் சுருக்கி ஒரு ஒரு சின்ன ஃப்ராக்ஷனாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது அல்ஜிப்ரானுடைய கான்செப்ட். ஸோ நம்ம டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு அல்ஜிப்ரா எப்படி பண்ணணும்னா, நம்ம வந்து என்னென்னலாம் காமனா இருக்கோ அவனெல்லாம் வெளியே எடுத்து விட்டு அவனை கேன்சல் பண்றது தான் கான்செப்ட். ஸோ அதனால தான் அல்ஜிப்ராக்கு டாபிக்கே நான் என்ன வச்சிருக்கேன்னா, கேன்சல் பண்றது பிளஸ் காமனா வெளியே எடுக்கிறது. காமனா வெளியே எடுத்து அவனை வந்து கேன்சல் பண்றது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். நம்ம அந்த ஆன்டிபாடிஸ் வந்து எப்படி வந்து ஒரு ஆன்டிஜென்ஸ் வந்து கொள்ளுதோ அந்த கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து ஆசை காட்டி வெளியே வர வச்சு அதை கொள்ற மாதிரி. ஸோ அப்ப என்ன பண்ணணும், காமனா இருக்கவங்க வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு காமனா இருக்கவங்க வச்சு கொள்றது. இப்போ வந்து நம்ம ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 7m² - 6m / m இருக்கா? ஓகே, இதை நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, இதுல நமக்கு என்ன காமனா இருக்கு? எல்லாத்துலயும் m காமனா இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாத்துலயும் m வந்து கேன்சல் ஆகும். ஃபர்ஸ்ட் இதை நம்ம எப்படி எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு பாத்துக்கலாம். ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதணும்? இப்ப 7m² - 6m / நான் m ன்னு போறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் பெருசா வைக்கிறேன். எம்னு போறேன்னு வச்சுக்கோங்களேன். இது எனக்கு என்ன ஆகும்? அப்ப எல்லாத்துலயும் பாருங்க எம் காமனா இருக்கு. ஸோ நான் வந்து எம் வெளியே எடுக்கிறேன். எம் வெளியே எடுத்தா எனக்கு என்ன வரும்? எம் இதுக்கு நான் ஆன்சர் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன ஆகும்? அப்ப நான் எம் காமனா எடுத்துட்டா எனக்கு இங்கே 7 வரும் -6. சாரி, நான் எம் காமனா எடுத்துட்டா எனக்கு இங்கே ஒரு எம் இருக்குமா? அப்ப இந்த எம் வந்து எனக்கு என்ன ஆயிரும்? இந்த எம் வந்து எனக்கு போயிடுச்சுன்னா இங்க 6 வந்துடும். கீழே வந்து ஒரு எம் இருக்குமா? அப்ப அந்த எம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு இதுக்கான ஆன்சர் 7m - 6. அவ்வளவுதான். புரிஞ்சதா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது சிம்பிளான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ராவோட வேலை என்னன்னு காட்டுறதுக்கோசரம் தான் இந்த 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால இதுதான் ஈஸிங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணிடாதீங்க. இது பேசிக்கான கான்செப்ட் கோசரம். ஸோ இதை நான் இப்ப எப்படி எழுதுறேன் அப்படின்னா, இதை நான் எப்படி எழுதுவேன்னா 25x³ into y² அப்படின்னு எழுதுறேன்னா, கீழே என்ன பண்றேன்? 15 into x² into y அப்படின்னு எழுதுறேன். இதுல நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல சோர்ஸ் அண்ட் இண்டெக்ஸ்ல ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம். அதாவது a to the power of m divided by a to the power of n is equal to a to the power of m minus n அப்படின்னு பார்த்திருப்போம். சோ அதை குழம்பிட வேணாம். அதே கான்செப்ட் எங்கேயும் வரும். இங்க 25 15 இருக்கா, இங்க என்னவா மாறும்னா இது வந்து 3 டைம் ஆகவும் இது வந்து 5 டைம் ஆகும் மாறும். இதுக்கு மேல இது அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன்? 5/3ன்னு போட்டுக்கிறேன். வேற என்ன பண்றேன்? இங்க வந்து எனக்கு x1 வேல்யூ கியூப்ல இருக்கு, இங்க 2ல இருக்கு. அப்ப 3 - 2 எனக்கு என்ன ஆகும்? 1ஆ மாறிடும். அப்ப எனக்கு இங்க வெறும் x மட்டும் தான் வரும். அடுத்து y இருக்கு. இங்க y னுடைய வேல்யூல 2 இருக்கு, இங்க y னுடைய வேல்யூல 1 இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இந்த y வந்து எனக்கு ஒரு y ஆ மாறிடும். அப்ப 5/3 yx அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் நமக்கு செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். சிம்பிளிஃபிகேஷன்ல செகண்ட் கொஸ்டின். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன பண்றோம்? தேர்ட் கொஸ்டின் அதே மாதிரி தான் 30 into a³ into b³ into c³ போட்டோமா? போட்டோம். அடுத்து 45 abc இருக்கா? இந்த 30 என்ன ஆகும்னா 6 5s are 30. இந்த 45 என்ன ஆகும்? 9 5s are 45. அடுத்து இது 2 3s are 6, இது 3 3s are 6. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 2/3 கிடைச்சிடும். அடுத்து இந்த ஏவும் இந்த இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு, நமக்கு வந்து a². அதே மாதிரி தான் இதுவும் எல்லாமே இதுல வந்து ஸ்கொயரா மாறிடும். அப்ப a², b², c². ஓகேவா? இது தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டினுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கொஸ்டின். ஓகே, இதுல மைனஸ் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. எப்படி ஹேண்டில் பண்ணுங்க? ஏன்னா நமக்கு ஆன்சர் கீழே வந்து பாசிட்டிவ்லயும் கொடுப்பான், நெகட்டிவ்லயும் கொடுப்பான். ஸோ நம்ம தான் வைஸா சூஸ் பண்ணணும். -72 into l to the power of 4 into m to the power of 5 into n to the power of 8 divided by -8 into l² into m² into n³. அப்ப மைனஸும் கேன்சல் ஆயிரும். இது 1 டைம், இது ஒரு 9 டைம். ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 9. அதே மாதிரி இந்த l² 4ல கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு l² மாறும். இந்த m² எனக்கு இந்த m 5ல போச்சுன்னா எனக்கு m³ மாறும். அதே மாதிரி இந்த n3 இந்த 8ல போச்சுன்னா எனக்கு n to the power of 5 மாறும். ஸோ அப்ப 9 l² m³ n5 தான் 4th கொஸ்டினுக்கான ஆன்சர்.
இப்போ இந்த 5th क्वेश्चन சால்வ் பண்ணுங்க. 5th क्वेश्चन என்ன காமனா இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல என்ன காமனா ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்து எழுதுங்க. எடுத்து எப்படி எழுதுறதுன்னா 5x² plus 10x divided by x plus 2 இருக்கு. இப்போ நான் என்ன பண்றது, எப்பயுமே சரி உங்களுக்கு ஒரு क्वेश्चन கொடுக்குறானா அது ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி தான் கொடுப்பான். ஏன்னா அப்படிதான் அவன் வந்து ஆன்சர் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். சோ அதே கான்செப்ட் தான் இங்க வந்து எனக்கு x plus 2ல தான் இது வரும் அப்படிங்கறது நமக்கு தெரிய வரணும். தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம 5x இதுல இருந்து வெளியே எடுக்கலாம். 5x வெளியே எடுத்தா நமக்கு இதுக்கு x plus 2னு கிடைக்கும். கீழேயும் x plus 2னு வரும்போது இந்த x plus 2 இந்த x plus 2 கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு இதுக்கான ஆன்சர் 5x அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அடுத்து ஓகே இது இல்லாம சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸான கான்செப்ட்ஸ். ஓகேவா? சோ பேசிக்ஸான கான்செப்ட்ஸ் போனதுக்கு அப்புறம் நம்ம இப்ப ஃபார்முலாக்கு வர்றோம். ஃபார்முலாக்கு வந்து இந்த 9 ஃபார்முலாவை கண்டிப்பா வந்து அல்ஜிப்ராக்கு நீங்க ஞாபகம் வச்சே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த a plus b whole square is equal to a square plus b square plus 2abங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு வந்திருப்போம். இது நமக்கு தெரியும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல plus 2ab வரும். அதே a minus b whole squareல இந்த இடத்துல மைனஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நிறைய சம்ஸ்ல நீங்க அப்ளை பண்ற ஈஸியா வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வரது நம்மளுக்கு இது வந்து ரொம்பவே உதவிகரமா இருக்கும். சோ அப்ப a square minus b square is equal to a plus b into a minus b அப்படிங்கறத நம்ம ஞாபகம் எப்பயுமே வச்சுக்கணும். அடுத்து a plus b whole cube is equal to a cube plus b cube plus 3ab a plus b. இந்த ஃபார்முலால வந்து நமக்கு பிளஸ் வருமா மைனஸ் வருமான்னு கேட்டா a plus b whole cube, அதாவது whole cube இருக்கும்போது அதுல பிளஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய ஃபார்முலா ஃபுல்லாத்துலயும் பிளஸ் தான் இருக்கும். அதுவே ஹோல் கியூப்ல மைனஸ்னு ஃபார்முலால இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஹோல் ஃபார்முலாலையும் ஏவ தவிர ரிமைனிங் வந்து நெகட்டிவா தான் இருக்கும். ஓகேவா? பாருங்களேன், இப்ப ஹோல் பவர் கியூப்ல பிளஸ் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது, எல்லாமே பாசிட்டிவா கிடைக்கும். ஆனா ஹோல் பவர் கியூப்ல நமக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா ஏவை தவிர எல்லாத்துக்கும் நெகட்டிவ் தான். அப்புறம் ஏன் இங்க வந்து இங்கேயும் ஏ இருக்கு, இங்க மட்டும் ஏன் மைனஸ் இருக்குன்னா ஏக்கு பிளஸ் தான், ஆனா பிக்கு வந்து மைனஸ்னால நமக்கு -3b அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து ஈஸியா வந்து 4th ஃபார்முலா 5th ஃபார்முலா. ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து குழம்பு எப்ப தெரியுமா குழம்பும், நமக்கு a கியூப் மைனஸ் b கியூப் அந்த ஃபார்முலா பார்க்கும்போது நமக்கு இது குழப்பி விடும். ஸோ அதனால a பிளஸ் பி, அதாவது பார்த்தீங்கன்னா ஹோல் கியூப்ல நமக்கு பிளஸ் இருந்துச்சுன்னா நமக்கு அது எல்லாமே பிளஸ்ஸா இருக்கும். அதே ஹோல் கியூப்ல நமக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஏவை தவிர எல்லாமே மைனஸ்ல தாங்க இருக்கும். அடுத்து நம்ம a கியூப் மைனஸ் b கியூப் a கியூப் பிளஸ் b கியூப் அப்படிங்கறது பார்க்க போறோம். சோ இதுக்கான ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் இப்ப a கியூப் மைனஸ் b கியூப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா போடணும், a மைனஸ் b னு போடணும். a கியூப் பிளஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b. நமக்கு இங்க இருந்து கூட fourth இதுல இருந்து கூட எடுத்துக்கலாம். 4th இருந்து நமக்கு வந்து 7th பிறக்கும், 5th இருந்து நமக்கு வந்து 6th பிறக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், a கியூப் பிளஸ் b கியூப் போடும்போது அவன் a பிளஸ் b தான் போட்டிருக்கான். அது இல்லாம என்ன பண்றான், அது இல்லாம a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிறான். அதே மாதிரி a கியூப் மைனஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்ங்கிறான். இப்ப என்ன ஆகும்னா, இப்ப நீ வந்து செப்பரேட்டா கியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதே இதுதான் வரும். அது இல்லாம a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வரும். ஓகேவா? ஆனா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு இந்த இடத்துல 2 கண்டிப்பா வராது, 2 கண்டிப்பா வரக்கூடாது. ஆக்சுவலா நமக்கு இங்க மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் வரணும்ல, அவன் மைனஸ் போடுறதுக்கு பதிலா பிளஸ் போட்டு அந்த 2 எடுத்துட்டான். நம்ம அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமே, ஏதாவது ஒண்ணு இழப்பீட கொடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒண்ணு காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி தான் நமக்கு இந்த 6th ஃபார்முலாவும் 7th ஃபார்முலாவும். அடுத்து 8th ஃபார்முலா. இப்ப a plus b plus c plus whole square is, நமக்கு a plus b whole square நமக்கு தெரியும், a square plus b square plus 2ab அப்படின்னு போடலாம். இதுவே a plus b plus c plus whole square வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா a square plus b square plus c square plus 2 into ab plus bc plus ca அப்படின்னு நம்ம எழுதணும். சோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஓகேவா? சோ அடுத்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லி நமக்கு பின்னாடி ஒரு கான்செப்ட் வரும். சோ -b square c plus 4ac அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். அதுதான் என்ன சொல்லுவானுங்க, ax square plus bx plus c is equal to 0வா இருந்தா அந்த b square minus 4ac நம்ம 0வா ஈக்குவேட் பண்ணணும். b square minus 4ac 0வா ஈக்குவேட் பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். சோ இது எல்லாமே அல்ஜிப்ரா பார்க்கிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய பேசிக்ஸான கான்செப்ட்ஸ். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இப்போ நம்ம சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஓகே, இப்போ நம்ம 6th क्वेश्चन பார்க்கலாம். 6th क्वेश्चन பார்க்கும்போது இப்போ x cube minus 27 divided by x square minus 9. நான் என்ன சொல்லியிருப்பேன், நீங்க அல்ஜிப்ரா கான்செப்ட் வருது, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும்னாலே அதை எப்படிலாம் சுருக்க முடியுமோ நீங்க அப்படிதான் சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x cube minus 27 cube நான் எப்படி தெரியுமா எழுதணும், இதெல்லாம் நமக்கு ஃபெமிலியாரிட்டி வேணும். x cube
-3 கியூப்னு தெரியணும். 27னா 3 கியூப்ங்கிறது நமக்கு தெரிஞ்சே ஆகும். ஏன்னா 27 வந்து நமக்கு கியூப்ல மட்டும் தான் பார்க்க முடியும். அதனால அதே மாதிரி 9 நம்ம ஸ்கொயர்ல மட்டும் தான் பார்க்க முடியும். அப்ப x ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் நமக்கு கிடைக்கணுமா? இப்ப நமக்கு என்ன பார்த்துட்டு இருந்தோம்? a கியூப் மைனஸ் b கியூபுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன அது ஃபார்முலா? a கியூப் மைனஸ் b கியூபுக்கு எப்படி ஒரு ஃபார்முலா வரும் அப்படின்னா, நமக்கு a கியூப் மைனஸ் b கியூப்னா நமக்கு என்ன தெரியணும்? a மைனஸ் b கண்டிப்பா வந்துடணும். a மைனஸ் b வந்துடணும். அது பதிலா a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். ஏன் வந்துச்சுங்கிறது புரிஞ்சா? ஏன் வந்துச்சு? ஏன்னா நம்ம இங்க வந்து மைனஸ் போட வேண்டியது இருந்துச்சு. ஆனா நான் 2 போறதுக்கு பதிலா நான் அந்த மைனஸ் 2 சேர்த்து நான் பிளஸ்ஸா போய்க்கிட்டேன் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சு சொன்னா தெரியுமா? அந்த ஃபார்முலா தான் இது. அந்த ஃபார்முலாவை இங்க எழுதியாச்சு. இங்க எழுதுனதுக்கு அப்புறம் நான் x கியூப் மைனஸ் 3 கியூப் நான் எப்படி எழுதுனேன் அப்படின்னா, x கியூப் மைனஸ் 3 கியூபை நான் வந்து x மைனஸ் 3 போட்டுக்கிட்டேன்னா x மைனஸ் 3 போட்டுக்கிட்டேன். x மைனஸ் 3 போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9 அப்படின்னு போடுறேன்னா, அதே மாதிரி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன தெரியும்? நமக்கு வந்து x பிளஸ் 3 இன்டூ x மைனஸ் 3 வருமா? அதேதான் x பிளஸ் 3 இன்டூ x மைனஸ் 3. அப்ப எனக்கு இந்த x மைனஸ் 3யும் x மைனஸ் 3 கேன்சல் ஆயிரும். அப்ப எனக்கு இது x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9. x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9 x பிளஸ் 3 கரெக்டான வேல்யூ. ஸோ இதனுடைய ஆன்சரை எடுத்து எழுதுங்க. x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9 டிவைடட் பை x பிளஸ் 3 அப்படின்னு போட்டோம்னா ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 6th கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. அடுத்து 7th கொஸ்டின். இப்ப இதை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா, 1 to the power of 24 ஒன்று தான். 1 to the power of 3 is equal to 1 தான். ஸோ நான் எனக்கு ஃபார்முலால 1 வந்துட்டா எனக்கு அதுக்கு முன்னாடி என்ன பவர்ல இருக்கோ அந்த பவரை நான் மாத்திக்கணும் அப்படிங்கறத ஒரு ஜெனரலான ஒரு கான்செப்ட். இப்போ நான் என்ன பண்றேன், x கியூப் மைனஸ் 1 நான் எப்படி எழுதுவேன்னா, x கியூப் மைனஸ் 1 கியூப் எழுதலாமா? எழுத முடியும், எழுத முடியாதெல்லாம் கிடையாது. x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. அதே தான் a கியூப் மைனஸ் b கியூபுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்திருப்போம். என்ன ஃபார்முலா? அதே தான் a கியூப் மைனஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் ab அப்படின்னு பார்த்திருப்போமா? அதே கான்செப்ட் தான் இங்க வருது பாருங்களேன். அப்ப என்ன ஆகும்? x மைனஸ் 1 நான் எடுத்துக்குவேன். அதுக்கு பதிலா x ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் வந்து x அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதே தான் இங்கேயும் கீழே வரும். அப்ப x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு 7th ஆன்சர் என்ன? x மைனஸ் 1 தான் நமக்கு இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம 8th கொஸ்டின் போறோம். இந்த மாதிரி கொஸ்டின் தான் சிம்பிளிஃபிகேஷன் அல்ஜிப்ரா கான்செப்ட் கேட்டா அவன் ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய கேள்வி இந்த மாதிரி ஒரு கேள்வி தான். இது வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. பேசிக்கா நீங்க ஃபார்முலா போட்டு அந்த கொடுத்துருக்க ரெண்டு வேல்யூ தான் கொடுத்துருப்பான். திருப்பி அதே தான் வரும். என்ன பண்ணணும்னா ஒன்னு அதை பிளஸ் பண்ணி பாருங்க, ஒன்னு அதை மைனஸ் பண்ணி பாருங்க. யூ வில் கெட் சம் கிளாரிட்டி. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ 0.728 கொடுத்துருக்கானா, நடுவில் பாருங்க மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருக்கு. அப்போ இது என்ன ஆகும்னா, நான் வந்து a1 வேல்யூவை நான் என்னன்னு எடுக்கிறேன்? 0.728 எடுக்கிறேன். இப்போ நான் b வேல்யூ 0.272 எடுக்கிறேன். c வேல்யூ 0.456 எடுக்கிறேன். நல்லா குழம்பிட வேணாம். இதை நம்ம c எடுக்க தேவையே இல்லை. ஏன்னா இது ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்ணி பாருங்களேன். இது ரெண்டையும் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.456 கிடைக்கும். அப்ப c இஸ் ஒண்ணுமே இல்ல, அது a மைனஸ் b தான். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த நமக்கு ஒரு சிக்னிபிகேஷன் கொடுத்தோம்ல, அதை நம்ம எழுதி பார்க்கலாம். இப்ப 0.728 into 0.728 நம்ம எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர்னு எழுதலாம். அதே மாதிரி மைனஸ் 0.272 into 0.272 நம்ம எப்படி எழுதலாம்? மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாம். டிவைடட் பை கீழே என்ன போடலாம்? கீழே வந்து நமக்கு a மைனஸ் b ன்னு போடலாம். இப்போ இது என்ன ஆகும்னா a பிளஸ் b அடுத்து a மைனஸ் b ன்னு வரும். அப்ப கீழேயும் a மைனஸ் b வரும். a மைனஸ் b கேன்சல் ஆயிடுச்சுன்னா a பிளஸ் b தான் இருக்கும். a பிளஸ் b நமக்கு ஆன்சர் என்ன பண்ணணும்? a உடைய வேல்யூ 0.728, அதே மாதிரி b உடைய வேல்யூ 0.272 போட்டா நமக்கு இதுக்கு 1.000 கிடைக்கும். சோ நமக்கு 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் 1 அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து 9th கொஸ்டின். இதுவும் அதே மாதிரி தான், சேம் கான்செப்ட். அங்க பார்த்தோம் நம்ம, நான் இதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்? a க்கு பதிலா 171 கொடுத்துக்குவேன். a க்கு பதிலா நான் வந்து 171 கொடுத்துக்குவேன். b க்கு பதிலா a க்கு பதிலா நான் 171 கொடுத்துக்குவேன். b க்கு பதிலா 69 கொடுத்துக்குவேன். அப்ப இது என்ன அப்படின்னா, நல்லா பாருங்க, இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா மட்டும் தான் நமக்கு இது கிடைக்கும். அப்ப இது என்னன்னா a பிளஸ் b ஓகேவா?
அப்ப a plus b. அதாவது இந்த ரெண்டு வேல்யூ விட அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க பிளஸ் பண்ணிருப்பாங்கன்னு அர்த்தம், ரெண்டு வேல்யூ விட கம்மியா இருந்துச்சுன்னா அவங்க மைனஸ் பண்ணிருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்ப என்ன ஆகும்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை a plus b னா அப்ப a plus b a minus b divided by a plus b இருக்கும் பட்சத்துல a plus b கேன்சல் ஆயிடுச்சா a minus b தான். அப்போ 179 60 171ஓட 69 போடும்போது நமக்கு 102 கிடைக்கும். ஸோ 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் A. அடுத்து 10th கொஸ்டின். இப்போ இந்த 10th கொஸ்டின் அதேதான், வேற ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணுமே நம்ம கொடுக்கல, இது நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ நான் 1.2 நான் என்ன எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம், 0.2 நான் பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா a கியூப் மைனஸ் b கியூப், நல்லா இதை பார்த்து போட்டு பாருங்க, உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும். அடுத்து a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். ஸோ இதை நான் செப்பரேட்டா எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ a கியூப் மைனஸ் b கியூப் வந்து என்ன ஆகும்னா a மைனஸ் b a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குமா? கீழே எழுதுங்க, a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா? இது அடிச்சு விட்டா நமக்கு என்ன வரும், a மைனஸ் பின்னு கிடைக்கும். ஸோ நம்ம a னுடைய வேல்யூ 1.2ன்னு வச்சுக்கிட்டோம், b னுடைய வேல்யூ 0.2ன்னு வச்சுக்கிட்டா நமக்கு அதுக்கு 1 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்ப இங்க 1 இருக்கா, 1 இல்லை, அப்ப நமக்கு என்ன ஆன்சரு, நன் ஆஃப் தி அபோவ் தான். ஸோ 10க்கு நமக்கு டி தான் ஆன்சர். அடுத்து 11th கொஸ்டின். 11th கொஸ்டின் எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ இந்த 718 நான் வந்து அதே தான், திருப்பி அதே தான், 718 நான் ஏன்னு எடுத்துப்பேன், 211 நான் பின்னு எடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ இங்கேயும் நான் அதே மாதிரி பிரிக்கிறேன். அப்ப என்ன ஆகும், a கியூப் பிளஸ் b கியூப் டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதை நமக்கு எப்படி பிரியும் அப்படின்னா a பிளஸ் b இன்டூ a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். a பிளஸ் b போட்டா என்ன வரும், 789 299 போட்டா நமக்கு 1000 வரும். உங்களுக்கு ஒரே ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன், பட் ஆனா எனக்கு அதுல அந்த ஷார்ட்கட் சொல்றது எனக்கு உடன்படையில, ஏன்னா நீங்களே இதை போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தாலும் பரவாயில்ல, ஷார்ட்கட் சொல்றேன். நமக்கு மேல வந்து சப்போஸ் மைனஸ் வருமா பிளஸ் வருமானு ஒரு கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு கீழே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதே வேல்யூ தான் மேல வரும். அதே வேல்யூ மேல வரும்போது அதுக்கு ஆப்போசிட்டா என்ன ஃபார்முலா வருங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா நீங்க ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த ஷார்ட்கட் வந்து நீங்க பார்க்காதீங்க, இதை நீங்க சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னலாவே போடுங்க. உங்களுக்கு அப்படி இன்கேஸ் ஏதாவது அது அப்படி உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா நீங்க இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 12th கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மோஸ்ட் ஆஃப் த பரீட்சையில வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி வந்து இது நமக்குன்னு இல்லை, நம்மளுக்கும் தாண்டி நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து பேங்க் எக்ஸாம்ல இருந்து நமக்கு எல்லாமே நமக்கு இந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும். என்னன்னா இவனுக்கு வந்து இப்படி ஒரு வேல்யூ கொடுத்துருவானுங்க, இப்படி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு எனக்கு அதனுடைய கியூப் வேல்யூ என்னன்னு கேட்பானுங்க. அது கியூப் வந்து ஹோல் கியூப் கேட்டா பரவாயில்ல, ஃபார்முலா போட்டு கம்ப்ளீட் பண்ணி விட்டுறலாம். ஆனா இந்த மாதிரி கேட்டா என்ன பண்றது அப்படிங்கிற நம்ம எப்படி தெரியுமா போடணும், ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 2 இருக்கா, இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நான் கியூபுக்கு மாத்தணும். கியூபுக்கு மாத்தும் போது x பிளஸ் 1 டிவைடட் பை x இஸ் ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு இதுல வந்து நான் கியூப் போடுறேன். ஸோ ரெண்டுத்தையும் நான் கியூப் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், a plus b whole cube is equal to நமக்கு என்ன ஃபார்முலா, a plus b whole cube is equal to a cube plus b cube plus 2ab plus a plus b. அதான் நமக்கு ஃபார்முலா. நம்ம பார்த்துட்டு இருப்போம், ஃபார்முலா இங்க பார்த்துருப்போமே, ஃபார்முலா வந்து நமக்கு இங்க இருக்கும். a plus b whole cube is equal to a cube plus b cube plus 3ab a plus b அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், அதே எடுத்து எழுதுறேன். இப்போ நான் என்ன பண்றேன், அதே எடுத்து எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ a plus b whole cube is equal to a cube plus b cube plus 3ab a plus b யா. இப்போ நான் என்ன பண்றேன், x cube plus 1/x cube plus 3 into x plus அப்படின்னா வச்சுக்கோங்க, x அடுத்து 1/x அடுத்து x into 1/x இப்படின்னு கிடைக்குமா, is equal to 2 cube is equal to நமக்கு என்ன, நமக்கு அந்த சாரி இங்க 2 கியூப், இதை நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா, இதை நம்ம அப்படியே விட்டுறலாம், இங்கேயே விட்டுறலாம்.
இப்போ நான் எனக்கு என்ன ஆகும் அடுத்து எக்ஸ் கியூப், இப்போ எனக்கு இதான கேள்வி, இப்போ எனக்கு இந்த கேள்விக்கான ஆன்சர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும்ல. ஓகே, இப்போ இது என்ன ஆகும்னா இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிடும். இங்கே வந்து நமக்கு வந்து 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 அப்படின்னு கிடைக்குமா. இப்போ இது அடுத்து என்ன ஆகும்னா எனக்கு இதுதான் கேள்வி. அப்ப இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது எனக்கு 3 வந்துடும். அப்ப எக்ஸ் கியூபு பிளஸ் 1/x கியூப் இங்க இருக்குமா. இப்ப அடுத்து என்ன ஆகும்னா எக்ஸ் பிளஸ் 1/xோட நமக்கு வேல்யூ என்ன 2ன்னு தெரியுமா 2. அப்ப 2 2 4 4 2 8. அப்ப நமக்கு அடுத்து என்ன எக்ஸ் கியூபு பிளஸ் 1/x கியூப் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 8 கிடைக்கும். இந்த 6 இங்கிட்டு போயிடுச்சா மைனஸ் ஆயிடும். அப்ப எக்ஸ் கியூபு பிளஸ் 1/x கியூப் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்குமா. நமக்கு இந்த கொஸ்டினுக்கு 2 தான் ஆன்சர். மறுபடியும் இந்த சம நான் போட்டு காட்டுறேன். அவனுக்கு என்ன கொடுத்துருக்கானுங்க, அவனுக்கு வந்து கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டான். அது இல்லாம வேற என்ன கொடுத்துட்டான், என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், எக்ஸ் கியூப் பிளஸ் 1/x கியூப்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். இப்போ நான் என்ன பண்றேன், எக்ஸ் பிளஸ் 1/x நான் வந்து கியூப் எடுக்கிறேன், கியூப் பண்றேன். அதே மாதிரி 2பையும் நான் வந்து கியூப்ல மாற்றும் போது எனக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலாவை தான் நான் இங்கே எழுதியிருப்பேன். அதை வச்சு நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், அடுத்த கொஸ்டின் போறேன். சேம் கான்செப்ட் தான், இங்கேயே கியூப் தான் இருக்கு, இங்கேயும் அதே மாதிரி தான் போடணும். எப்படி போடணும், இது இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஷார்ட்கட் இருக்கு, பட் ஆனால் ஷார்ட்கட் போடாதீங்க. இப்போ நம்ம இந்த மாதிரியே போட்டு பழகலாம். ஓகேவா, எக்ஸ் மைனஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 2 இப்படின்னு இருக்கா. இப்போ இதை நான் பொறுமையாவே போடுறேன். எக்ஸ் மைனஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கு. எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து கியூப்ல வேணும். ஸோ நான் என்ன பண்றேன், ரெண்டு பக்கமும் கியூப் பண்றேன். அப்ப எக்ஸ் மைனஸ் 1/x ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 2 கியூப் இஸ் ஈக்குவல் டு 8. அடுத்து a மைனஸ் b ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, a மைனஸ் b ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு இது வந்து எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூப் இதுல என்ன ஒரு ஏவை தவிர எல்லாத்துக்கும் மைனஸ் வரும்னு நான் சொல்லியிருப்பேன். அப்ப என்ன ஆகும்னா a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab a மைனஸ் b. அப்ப x மைனஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ எனக்கு இதுதான் கேள்வி. ஸோ நான் என்ன பண்றேன், இதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிருமா, இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க நான் மைனஸ் 3 போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம எனக்கு எக்ஸ் மைனஸ் 1/, இது இஸ் ஈக்குவல் டு எனக்கு 2ன்னு கொடுத்துருக்கான். அப்ப நான் இதை நான் எடுத்துக்கிறேன். அப்ப அடுத்து என்ன பண்றேன், 2 3 சார் 6 மாறிடும். இங்க வந்து 8 இருக்கும். அடுத்து என்ன ஆகும்னா 14 மாறிடும். அப்ப எனக்கு இதுக்கான ஆன்சர் என்ன 14. ஸோ இது பேசிக்கா இந்த மாதிரி பிரிச்சு வந்து நீங்க சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த மாதிரி சம்ஸை கொடுத்துட்டு இவன் இப்படி கேட்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஸ்டின் எப்படி நம்ம கொடுத்துருக்கோம், இதை நான் எடுத்து எழுதி காட்டுறேன். எக்ஸ் பிளஸ் 1/x எக்ஸ் டு தி பவர் ஆஃப் ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 27 இருக்கு. இவன் எனக்கு வெறும் எக்ஸ் கியூப் பிளஸ் 1/x கியூப் அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை நான் வந்து ரெண்டு விதமா போடலாம். ஒன்று நான் இதையே கியூபா பிரிச்சு நான் இதை அப்படியே ஆன்சர் கொண்டு போகலாம். ஆனா அப்படி நான் கொண்டு போக விரும்பல. நான் என்னத்தையும் பண்ண போறேன், இப்ப நான் ரெண்டுத்துக்கும் கியூப் எடுக்க போறேன். எக்ஸ் பிளஸ் கியூப் ரூட் எடுக்க போறேன். இங்கேயும் கியூப் இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் கியூப் இருக்கா. அப்ப இதையும் நான் பிரிச்சுட்டேன்னா எனக்கு எக்ஸ் பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு எனக்கு 3ன்னு கிடைச்சிருமா. ஏன்னா இந்த 3 கிடைச்சாதான் உங்களுக்கு ஆன்சரே போட முடியும். இப்போ நீங்க கொஸ்டின் எடுத்துட்டு வாங்க. இப்போ நீங்க கொஸ்டின் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான், எக்ஸ் பிளஸ் 1/x ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு 27 கொடுத்துருக்கான். இப்போ அது என்னவாகும் அப்படின்னா எக்ஸ் கியூப் பிளஸ் 1/x கியூப் அடுத்து பிளஸ் 3x 1/x அடுத்து x பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 27 அப்படின்னு கிடைக்குமா. அடுத்து எக்ஸ் கியூப் பிளஸ் 1/x கியூப் தான் நமக்கான கேள்வி. ஸோ என்ன ஆகும்னா அடுத்து இந்த x கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ பிளஸ் 3x பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து இங்கே கண்டுபிடிச்ச 3 அப்படிங்கிற வேல்யூவை எடுத்து இங்கே எழுதணும். ஸோ அப்போ இங்கே எழுதிக்கணும். அப்போ இங்கே 27 வரும். அப்போ
3 3 is 9 is equal to 27. 27 minus 9 is equal to 18. So நமக்கு வந்து 14th क्वेश्चனுக்கு ஆன்சர் என்ன? 14th क्वेश्चனுக்கு ஆன்சர் 18. சோ பொதுவா இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துட்டு ஸ்கொயர்ல கொடுத்து நம்ம கியூப்ல கேக்குறான்னு வெச்சுக்கோங்க. நீங்க கண்ணை மூடிட்டு அதை என்ன பண்ணணும்? அதை வந்து நீங்க இந்த மாதிரி உடைச்சு ஃபார்முலால நம்ம உடைச்சு கொண்டு வந்து நம்ம இந்த மாதிரி போட்டலாம். இப்போ நம்ம அடுத்து 15th क्वेश्चन இருக்கு. 15th क्वेश्चन பார்க்கலாம். இந்த 15th क्वेश्चन is equal to 15th क्वेश्चन எப்படி பார்க்கலாம்? 15th क्वेश्चन அதேதான். சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும்? திருப்பி நம்ம இது வரைக்கும் கியூப்ல பார்த்துட்டு வந்திருக்கோம். இங்க ஸ்கொயர்ல பார்த்துட்டு வந்திருக்கோம். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? ஃபார்முலால மட்டும் தான் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர அப்ரோச்சுக்கு டிஃபரன்ஸ் இருக்காது. சோ நான் என்ன பண்றேன்? x plus 1/x is equal to நான் வந்து 2 னு போடுறேன். இப்போ எனக்கு வந்து அது வந்து எனக்கு ஸ்கொயர்ல இருக்கு. சோ நான் என்ன பண்றேன்? இங்க நான் ஸ்கொயர்ல போடணும். ஸ்கொயர்ல போட்டா இங்க ஸ்கொயர். அப்ப என்ன ஆகும்? a plus b whole square is equal to x square plus b square plus 2ab அவ்வளவுதான். 2ab அவ்வளவுதான். சோ அப்ப இது வந்து 4 ஆ வரும். அப்ப என்ன ஆகும்? இந்த x இந்த x கேன்சல் ஆயிடும். அப்ப x square plus 1/x square is equal to 2 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். நமக்கு இந்த மாதிரி क्वेश्चन இருந்தா நமக்கு அதுவே தான் ஆன்சரா வரும். இது 15th क्वेश्चन. அடுத்து நம்ம பார்க்க போறது 16th क्वेश्चन. இவன் என்ன கொடுத்துட்டான்? எனக்கு வந்து x plus y is equal to 4 னு கொடுத்துட்டான். xy is equal to எனக்கு 5 னு கொடுத்துட்டான். இப்போ எனக்கு என்ன கேள்வி கேக்குறான்? எனக்கு வந்து x cube plus y cube னுடைய வேல்யூ கேக்குறான். x cube plus y cube னுடைய ஃபார்முலா என்ன? x plus y into x square minus xy plus y square அப்படின்னு எனக்கு கொடுத்துட்டான். இப்போ எனக்கு x plus y னுடைய வேல்யூ எனக்கு 4 னு தெரிஞ்சு போச்சு. x square னுடைய வேல்யூ எனக்கு தெரியல. y square னுடைய வேல்யூ எனக்கு தெரியல. ஆனா minus xy னுடைய வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு, 5 னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் x square plus y square உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணனும்? x square plus y square இந்த வேல்யூ கண்டுபிடிக்க நான் என்ன பண்ணனும்னா x plus y ஐ ஹோல் ஸ்கொயர் பண்ணனும். ஏன்னா நம்ம கிட்ட அது இருக்கு. அப்ப x plus y whole square is equal to 4 square அப்படிங்கறது நமக்கு கிடைக்குமா? அடுத்து என்ன ஆகும்? x square plus y square plus 2xy is equal to 16 அப்படின்னு கிடைக்குமா? சோ அப்ப நான் என்ன பண்றேன்? x square plus y square மட்டும் இங்க வச்சிட்டு 2xy னா நமக்கு என்ன? நமக்கு வந்து yx உடைய வேல்யூ 5 னு தெரியும். சோ அப்ப நமக்கு இங்க 10 வரும். இங்க 16 வரும். சோ அப்ப x square plus y square is equal to 6 னு கிடைக்கும். சோ இந்த 6 கொண்டு நம்ம இங்க போடணும். எப்படி போடணும் அப்படினா 4 into 6 minus 5 is equal to 4. ஏன்னா இந்த 6 minus 5 is equal to 1. 1 into 4 4 தான். அப்ப இந்த கேள்விக்கு நமக்கான ஆன்சர் 4. ஓகேவா? சோ இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம் அப்படி நினைச்சோம்னா ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் பார்த்தறலாம். பட் ஆனா இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆனா எதுக்கும் ஒரு ரெட்டு பாத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கோசம் தான். இது வந்து அந்த குவாசன்ட் ரிமைண்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுல வந்து குவாசன்ட் ரிமைண்டர் என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது ஈஸியா நமக்கு வந்து டிவைட் பண்ற மாதிரி இருந்தா பரவாயில்ல. இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி போடுறது அப்படின்னா பேசிக்கா இதுல வந்து ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். எல் பாக்ஸ் போடுங்க, டிசைனிங் ஆர்டர் வந்து பவர்ல போடுங்க, டிவிசரை வந்து நீங்க வந்து இதை கன்வெர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் கண்டிஷன் என்ன? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? எல் பாக்ஸ் போட சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எல் பாக்ஸ் போட சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எல் பாக்ஸ் போட்டுக்கிறேன். எல் பாக்ஸ் போட்டுக்கோங்க. எல் பாக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நான் அடுத்து என்ன சொல்றேன்? அரேஞ்ச் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் பவர். இப்போ என்ன பண்ணுவோம்? சில நேரத்துல கொஸ்டின்ல வந்து இந்த ஸ்கொயரை கொண்டு வந்து இங்க போட்டு இங்க ஸ்கொயர் இல்லாம ஒன்ன மட்டும் போட்டிருப்பான். அப்படிலாம் நம்ம போடக்கூடாது. கரெக்டா இருக்கான்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இங்க 5க்கு அடுத்து இங்க என்ன இருக்கு? இங்க வந்து 1, அடுத்து இங்க 2, அடுத்து இங்க 3. இன்கேஸ் இந்த இடத்துல 2க்கு பதிலா அவன் 3 கொடுத்துட்டு இங்க 4 கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், நடுவுல வந்து 1 மிஸ்ஸிங். அப்ப நம்ம அதை எப்படி எழுதிக்கணும்? நம்ம 0ன்னு எழுதிக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப நமக்கு பிரச்சனை இல்லாம கரெக்டா இருக்கு. சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப நம்ம அந்த டிசைனிங் ஆர்டர்ல நான் எடுத்து எழுதியாச்சு. அடுத்து வந்து டிவிசரை வந்து நான் வந்து எக்ஸா கன்வெர்ட் பண்ணணும். டிவிசரை வந்து நான் எக்ஸா கன்வெர்ட் பண்ணணும். டிவைசர்ங்கிறது என்னன்னா எதால நம்ம டிவைட் பண்ண போறோங்கிறது இருக்கு. இதுதான் நமக்கு டிவைசர். டிவைசரை நம்ம எக்ஸா கன்வெர்ட் பண்ணோம்னா x plus 3 is equal to 0. அப்ப x is equal to -3. அப்பனா x நான் வந்து டிவைசரா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? டிவைசரை நான் எக்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டேன். அடுத்து எல்லோட லெஃப்ட்ல டிவைசரை போடணும். இப்ப நம்ம வேல்யூ எடுத்து எழுதிடலாமா? 3 -2 7 -5 எல்லுனுடைய லெஃப்ட்ல டிவைசரை போடணும். டிவைசர் அடுத்து என்னன்னா ஃபர்ஸ்ட்க்கு முட்டை. எப்பவுமே ஃபர்ஸ்ட்க்கு முட்டை போட்டுருங்க. இதோ இங்க முட்டை.
அடுத்து அடிஷன் தான் மெயின். அடிஷன் தான் மெயின்னால இப்போ 3 0 போட்டால் என்ன வரும்? 3 0 போட்டால் நமக்கு இங்கே 3 வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதையும் இந்த -3யையும் இந்த 3யையும் மல்டிப்ளை பண்ணணும். -3யையும் இந்த 3யையும் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? -9 கிடைக்குமா? அப்ப -9 -2 பிளஸ் பண்ணா நமக்கு -11 கிடைக்குமா? அடுத்து இந்த 3யையும் இந்த 11யையும் பிளஸ் பண்ணுங்க, சாரி மல்டிப்ளை பண்ணுங்க. ஆனா மைனஸ் சேரும்போது பிளஸ்ஸா மாறிடும். ஸோ 3 11 33 அப்படின்னு கிடைக்குமா? 33 கிடைச்சா நமக்கு இது 40 மாறிடும். 40 மாறினா 340 சார் எவ்வளோ? 340 சார் 120. ஆனா இங்க மைனஸ். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? -125 அப்படின்னு கிடைக்கும். லாஸ்ட் வேல்யூ தான் ரிமைண்டர். ஓகேவா? லாஸ்ட் வேல்யூ ரிமைண்டரா இருக்கும் பட்சத்துல நமக்கு இந்த -125ங்கிறது என்னது? ரிமைண்டரோட வேல்யூ என்ன? ரிமைண்டருடைய வேல்யூ -125. பேலன்ஸ் வர்றது அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து எக்ஸினுடைய பவர்ல போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எம்டியா விட்டுறணும். அந்த நீங்க ரப்பர் பந்து படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால சாமி விட்ட மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் பால வந்து சும்மா விட்டுறணும். ஸோ அப்போ இது வந்து நமக்கு என்ன வரும்? 40ன்னு வந்துடும். இதுக்கு தான் நம்ம வந்து பவர்ல போட ஆரம்பிக்கணும். இதுக்கு 11. அடுத்து இதுக்கு வந்து நம்ம x ஸ்கொயர் போடணும். அப்ப 3x ஸ்கொயர். அப்ப 3x ஸ்கொயர் மைனஸ் 11x பிளஸ் 40 இஸ் ஈக்குவல் டு குவாசன்ட். இதுதான் நமக்கு குவாசன்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. அடுத்து இதுல செகண்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படி போடுறோம் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம அங்க பார்த்து அப்படியே போடணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? எல் பாக்ஸ் போடணும். எல் பாக்ஸ் போட்டு முடிச்சிடணும். எல் பாக்ஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டிசைனிங் ஆர்டர்ல எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க -3 இருக்கு, அடுத்து 7 இருக்கு, -7 இருக்கு, அடுத்து 1 இருக்கு, அடுத்து 1 இருக்கு. அடுத்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு 3 மாறிடும். ஸோ நான் என்ன பண்றேன்? 3 மாறிடுமா? 3 மாறினதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்? 1 1 -7 -3. இப்போ நான் இங்க 3 போடுறேன். இங்க நான் ஃபர்ஸ்ட்டுக்கு முட்டையை போட்டுறணும். அடிஷன் தான் மெயின். ஸோ அப்போ 3 1 3. அப்போ நம்ம இங்க 4 மாறும். 3 4 12. அடுத்து நமக்கு இங்க 5 மாறும். அடுத்து 3 5 15. ஸோ நமக்கு இங்க என்னவா மாறும்? நமக்கு இங்க 12 மாறும். ஸோ அப்ப 12ங்கிறது ரிமைண்டரு. அது இல்லாம x ஸ்கொயரு பிளஸ் 4x பிளஸ் 5 இது வந்து குவாஷன்ட். ஓகேவா? ஓகே, நம்ம இவ்வளவு பெரிய கான்செப்ட் பார்த்தாச்சு. அடுத்து இப்ப ரிமைண்டர் மட்டும் கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த இப்ப இதில் இந்த கொஸ்டின்ல நீங்க ரிமைண்டர் மட்டும் கேட்டாங்கன்னா வச்சுக்கோங்க. ரிமைண்டர் மட்டும் கேட்டா நம்ம இதை மட்டும் ஈக்குவேட் பண்ணா போதும். இதை கொண்டு போய் நம்ம இதுல ஈக்குவேட் பண்ணா நமக்கான ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இப்ப அடிஷனலா ஒரு மிஷனரிஸ் 2 சம் இருக்கு. அந்த 2 சம் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 36 a to the power of 4 இந்த மாதிரி b minus 6 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது நம்ம எப்படி தெரியுமா போடணும்? இப்ப 36னா நம்ம எப்படி போடணும்? நமக்கு 36னா என்ன? நமக்கு என்னன்னு தெரியும்? 6 into 6ன்னு தெரியணும். ஓகேவா? அடுத்து a to the power of 4 நம்ம எப்படி எழுதலாம்? a to the power of 2 into a to the power of 2ன்னு எழுதலாம். அடுத்து b to the power of c into 16 நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம எப்படி எழுதலாம்னா 16 வந்து b minus c 16 சாரி 8 b minus c 8. ஏன் நான் இங்க 8 போடுறேன் அப்படின்னு தெரியுதா? ஏன்னா இங்க a to the power of n நான் பிரிக்கிறேன் தெரியுதா? நான் வந்து ஈஸியா பிரிக்கிறேன். ஸோ அங்க பார்த்து அதே கான்செப்ட் நான் வந்து மைனஸ் கான்செப்ட்ல பிரிக்கிறேன். அடுத்து கீழே நான் என்ன பண்றேன்? கீழே நான் வந்து 2a b minus c ஹோல் ஸ்கொயர்னு பிரிக்கிறேன். இப்போ 2 6 இருக்கிற இடத்துல நான் ஒரு 6 எடுத்துக்கிறேன். 2 a ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நான் ஒரு a ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். 2 b minus c to the power of 8ல நான் ஒரு b minus c to the power of 8 எடுத்துக்கிறேன். கீழே நான் என்ன பண்றேன்? 2a b minus c ஹோல் ஸ்கொயர் போடுறேன். அப்ப என்ன ஆகும்? இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு இது 3 மாறும். இந்த ஏவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு இது ஏவா மாறும். இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு b minus c to the power of 6ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் எப்படி போலான்னு பார்க்கலாமா? ஓகே, நான் முன்னே சொல்லியிருப்பேன் சிம்பிளிஃபிகேஷனா என்ன? காமனா இருக்கிறது வெளியே எடுத்துட்டு நம்ம கேன்சல் பண்றது மட்டும்தான் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இப்போ போடலாமா? இப்போ போடும்போது x 4 minus x ஸ்கொயரு y ஸ்கொயரு divided by y 4 minus x ஸ்கொயரு y ஸ்கொயரு into divided by அந்த divided by வந்து நமக்கு வந்து இன்டூவா மாறுச்சுன்னா கீழே இருக்கிறது மேல வந்துடும், மேல இருக்கிறது கீழே போயிடும். இப்போ நான் என்ன பண்றேன்? இதுல என்ன காமனா இருக்கோ அதை நான் எடுக்கணுமா? காமனா இருக்கிறத வெளியெடுங்க. அப்ப x ஸ்கொயரை வெளியெடுத்தா x ஸ்கொயரு மைனஸ் x மைனஸ் y ஸ்கொயரு. அடுத்து y ஸ்கொயரை வெளியே எடுத்தா y ஸ்கொயரு மைனஸ் x ஸ்கொயரு.
ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இதுவும் கேன்சல் ஆயிரும், ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ என்ன ஆகும், இது வந்து எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஒய் ஸ்கொயரு, கீழே ஒய் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு. இப்போ நான் கீழே மைனஸ் மட்டும் வெளியே எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஒய் ஸ்கொயரு, மைனஸ் வெளியே எடுத்தா எனக்கு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ நான் இதே அடிச்சு விட்டுக்கலாம். இதே அடிச்சு விட்டு எனக்கு ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். ஆனால் 1 மட்டும் ஆன்சர் கிடையாது, -1 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நம்ம அல்ஜிப்ரா சிம்பிளிஃபிகேஷன்ல அல்ஜிப்ரா பார்த்து முடிச்சாச்சு. அவ்வளோதான் கைஸ்.